பிரபா ஜிவிடி 360. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்காக நம்ம 6th மேக்ஸ்லேருந்து நம்ம கொஷின் சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து 350 கேள்விகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 351லேருந்து 375 பார்க்கலாம். பாருங்க, 11:20 மணிலேருந்து இதை வந்து 12 மணி நேர அமைப்புக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ 11:20 மணின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக 11 அதாவது பார்த்தீங்கன்னா 13 14 அப்படின்னு இருந்தால் நம்ம அதை வந்து 12ஆல் மைனஸ் பண்ணி எழுதுவோம். டைரெக்டாக 12:59 வரைக்கும் மணின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அது முற்பகலா பிற்பகலான்னு எழுதணும். இப்போ 11:20 முற்பகல், இதுதான் 12 மணி நேர அமைப்புக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க, 352 வந்து இந்த டைம் கொடுக்குறாங்க. இது வந்து 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. இது நள்ளிரவை தான் நம்ம சொல்லுவாங்க. இப்போ 12 மணி நள்ளிரவை தான் இந்த டைமுக்கு சொல்லுவாங்க. அப்போ இப்படின்னு சொல்லலாம், இல்லை 12 மணி நள்ளிரவுன்னு சொல்லலாம். அடுத்தது 353 3:15 முற்பகல் 24 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. முற்பகல் அப்படின்னாவே அதே தான் வரும், 3:15 மணி அப்படி வரும். அடுத்தது பாருங்க, 354 12:35 பிற்பகல் மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 12:35 பிற்பகல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 24ஆல் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம 13 அதாவது 1 பிற்பகல் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம 12ஆல் ஆட் பண்ணி நம்ம எழுதலாம். ஆனால் இங்கே 12லேருந்து 12:59, அதாவது மொத்தத்தில் 12:59 பிற்பகல் வரைக்கும் அதே டைம் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும், 12:35 மணி. அடுத்தது 355 12 மணி நண்பகல், இது 24 மணி நேரம் அமைப்புக்கு எழுதணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி எழுதுவோம், 12 மணி, அவ்வளோதான். நம்ம 12:59 வரைக்குமே அப்படித்தான் எழுதணும். அடுத்தது 356 12 நள்ளிரவு 24 மணி நேர அமைப்புக்கு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும்னா இந்த மணின்னு எழுதலாம், இல்லையா 12 மணின்னு எழுதலாம். 357 கொடுத்துருக்காங்க. 5:30 முன்பகல் முதல் 12:40 பிற்பகல் வரை நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ 12:40 பிற்பகல்ல இருந்து, அதாவது 5:30 முற்பகல் முதலேருந்து 12:40 பிற்பகல் வரைக்கும் எவ்வளோ நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5:30 மைனஸ் பண்ணும் போது 10, இது 7. அப்போ 7 மணி 10 நிமிடங்கள் இடைப்பட்ட காலம் வந்து இருக்கு. அப்ப 7 மணி 10 நிமிடம் இருக்கு. அடுத்தது பாருங்க, 358 1:30 பிற்பகல் முதல் 10:25 பிற்பகல் வரை நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளின்னு கேட்குறாங்க. இப்போ 10:25 பிற்பகல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10:25லேருந்து 1:30 நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 5 அப்படியே வரும், 2லேருந்து 3 மைனஸ் பண்ண முடியுது. அப்போ இங்கேருந்து 1 கடன் வாங்கணும். அப்போ இங்கே கடன் வாங்கும் போது இது வந்து 60 நிமிஷமா, இங்கே 1 hour இருக்கும், 60 நிமிஷமா கால்குலேட் ஆகும். அப்போ டோட்டலாகவே வந்து இப்போ பாருங்க, இங்கே டோட்டலாகவே பண்ணிக்கலாம். இப்போ 10:25 பிற்பகல் வந்து 1:30 வந்து இருக்கு. இப்போ 25லேருந்து 30 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து 1 கடன் வாங்குறோம். அப்போ வந்து 60ஓட ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 10, 25, 1, 30 இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து 60ஓட ஆட் பண்ணால் நமக்கு 85 வருது. இப்போ மைனஸ் பண்ணால் 5, 5, இங்கே 8. அப்போ 8 மணி 55 நிமிடங்கள் வந்து இடைப்பட்ட காலம் வருது. அடுத்தது 359 20 மணி முதல் 4 மணி வரை நேரங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 மணி முதல் 4 மணி வரைக்கும். அப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ 20 மணிலேருந்து 4 மணின்னா இப்போ நார்மலாக இது எவ்வளோ மணி நேரம், 12ஆக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 12ஆல் மைனஸ் பண்ணால் இங்கே 8 இருக்குது. அப்போ 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 4 மணி நேரம் தான் வித்தியாசம் இருக்குது.
இப்ப 20 இருக்கிறதுனால வந்து நம்ம 12 மணி நேரமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். 12 மணி நேரம்னா 8 மணி வரும். 8ல இருந்து 4 மணிக்கு வித்தியாசம், 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. அடுத்தது 360 17 மணி முதல் 5:15 மணி வரை நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 17 மணி முதல் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே கொடுத்த மாதிரி இதை வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கணும். இப்போ 12ஆல் மைனஸ் பண்ண 5 வரும். இப்போ 5 மணிலேருந்து 5:15 வரைக்கும் இடைப்பட்ட கால அளவு இப்போ 5 PM. ஏன்னா இது 12, 11 அப்படின்னு போகும்போது இங்கே PM ஆகிடும். இங்கே 5:15ன்னு வரும்போது இங்கே AM ஆகிடும். அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎம்லேருந்து ஏஎம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 மணி நேரம் இருக்கும். அப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம். அப்போ 12 மணி 15 நிமிஷம் வந்து இடைப்பட்ட காலமாக இருக்கும். அடுத்தது 361 மாணிக்கம் 20/2/2017 அன்று சதுரங்க வகுப்பில் சேர்ந்தார். தேர்வின் காரணமாக 20 நாட்களுக்கு பிறகு பயிற்சி வகுப்புக்கு செல்லவில்லை. மீண்டும் அவர் 10/7/2017 முதல் 31/3/2018 வரை சதுரங்க பயிற்சி வகுப்புக்கு சென்றார். எத்தனை நாள்கள் அவர் பயிற்சி வகுப்புக்கு சென்றார் என கணக்கிடுக. அதாவது பார்த்தீங்கன்னா 20/2/2017 அவர் வந்து வகுப்புக்கு போறார். சதுரங்க இதுக்கு 20 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்புறமேட்டு போகல. அப்புறம் மீண்டும் என்ன பண்றாருன்னா 2017 ஜூலை மாசம் வந்து 10 முதலும் 2018 மார்ச் மாசம் 31 வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை நாள் வந்து அவர் போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூலைல எப்ப சேர்ந்திருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஜூலைல 10ல இருந்து போறாரு. அப்ப ஜூலை 31ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 22 நாள் போயிருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட் எது வரைக்கும்னா மார்ச் 31 வரைக்கும் நம்ம எழுதணும். இப்போ ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 31, அதே செப்டம்பர்ல 30, அடுத்தது அக்டோபர்ல 31, பாருங்க ஜூலைல 22, அடுத்தது ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர்ல 30, அதே அக்டோபர்ல 31, நவம்பர்ல 30, டிசம்பர்ல 31. இது ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில 31 நாள் போயிருப்பாங்க. பிப்ரவரியில மார்ச் 31 வரைக்குமா? அப்ப பிப்ரவரியில 28 நாள். ஏன்னா 2018ங்கிறது லீப் இயர் கிடையாது. இதே பாருங்க மார்ச்ல 31 வரைக்கும் போயிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 265 நாள் வரும். அப்ப முன்னாடி வந்து 20 நாள் போயிருக்காங்க. அப்ப 20 ஆட் பண்ணா 285 நாள் வந்து அவங்க போய் ஒர்க் பண்ணி வந்து சதுரங்க போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். அதாவது எத்தனை நாள் இருந்தோம் அதுக்கு முன்னாடியிலேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு எத்தனை நாளோ மீதி எல்லாம் எத்தனை டேஸோ போட்டுட்டு கடைசியாக 31ஆம் தேதி வரைக்கும் போயிருக்காங்கன்னா அன்னைக்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தது 362 முற்பகல் 5 மணி சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 5 மணிக்கு முற்பகல் அப்ப PM-க்கு வந்து வைக்கப்பட்ட ஒரு கடிகாரம் வந்து மணிக்கு 3 நிமிஷம் வந்து இயங்குது. அப்போ 3 நிமிஷம் இயங்கும் போது இதுல இருந்து 5 மணில இருந்து பிற்பகல் அப்ப 5 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் எத்தனை ஹவர்ஸ்? 7 ஹவர்ஸ். திரும்பவும் 7 மணில இருந்து பிற்பகல் 7 மணி வரைக்குமா? அப்ப 7 PM வரைக்கும் எத்தனை? 7 ஹவர்ஸ். அப்ப மொத்தம் 14 மணி நேரம் வந்து இருக்கு. அப்ப 14 மணி நேரம் இருக்கு. அப்ப 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 3 நிமிடங்கள் அதிகமா இருந்தா 14 மணி நேரத்துக்கு 14 × 3 42 நிமிடம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த கடிகாரம் எப்படி காட்டும்னா 7:42 PM காட்டும். இதுதான்.
அடுத்தது 2020ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசு நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. கல்வி வளர்ச்சி நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. இந்த நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்கள் தான் கேட்குறாங்க. கண்டிப்பா இது ஒரு லீப் இயர். அப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31லேருந்து 26 மைனஸ் பண்ணா 5 நாள். பிப்ரவரி பார்த்தீங்கன்னா இது லீப் இயர்னால 29. மார்ச் பார்த்தீங்கன்னா 31. ஏப்ரல் வந்து 30. மே வந்து 31. ஜூன் பார்த்தீங்கன்னா 30. ஜூலை பார்த்தீங்கன்னா 15 தேதி இடைப்பட்டதான் கேட்குறாங்க. அப்போ 15லேருந்து முன்னாடி என்னது 14. அப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 172 நாள் வரும். நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். இங்கே இடைப்பட்ட நாட்கள் 172 நாட்கள், அதாவது 170 நாட்கள் பாருங்க. 5, 14, 15, 16, 20, 2, 4, 7, 10, 16, 17. அப்ப 170 நாட்கள் தான் இடைப்பட்ட நாட்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இடையில் கேட்டாங்கன்னா அந்த இதுவும் வராது, இது கடைசியா இருக்கிறது வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வரும். அதாவது 26 கேட்டாங்கன்னா 27லேருந்து கணக்கு வச்சுக்கணும். ஜூலை 15னா 14 வரைக்கும் கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். இந்த சம் இப்படிதான் போடணும். நெக்ஸ்ட் 364. 2018ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஜனவரி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. அப்ப ஜனவரி 31லேருந்து இதுக்கு முன்னாடி 10 மைனஸ் பண்ணா 21. அப்புறம் 2018 வந்து லீப் இயர் கிடையாது. அப்போ பிப்ரவரி வந்து 28. அப்புறம் மார்ச் பார்த்தீங்கன்னா 30. ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 31. மே பார்த்தா மாற்றி வருது. இப்போ ஜனவரி பார்த்தீங்கன்னா 31லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 21. அடுத்தது பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 28. மார்ச் பார்த்தீங்கன்னா 31. ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 30. மே பார்த்தா 31. ஜூன் பார்த்தா 30. இது ஜூலை பார்த்தீங்கன்னா ஜூலை 20 வரைக்குமா. அப்போ இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பார்த்தா 19. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 190 வரும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 7 நாளா 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 7 14, மிச்சம் 5, 0, 7 7 49, மீதி 1. இங்கே வந்து வியாழக்கிழமை இருக்கா, வியாழக்கிழமையோட ஒரு நாளை சேர்த்தனா என்ன வரும், வெள்ளிக்கிழமையா வரும். அப்போ இந்த தேதி வந்து வெள்ளிக்கிழமை. அடுத்தது 365. 480 நாட்களை ஆண்டுகளாக மாற்றணும். அப்போ 480 நாட்கள் வந்து எப்படி ஆண்டுகளாக மாற்றணும்னா, இப்போ 480 ஒரு வருஷத்துக்கு 365. அப்போ இதை மைனஸ் பண்ணால் இது 7, 5, 1, 1. அப்போ ஒரு வருடம் 1 இயர் 115 டேஸ் வருமா. இப்போ இதை மந்த்தாக பிரிக்கணும். அப்போ 3 மந்த்து வந்து 90 நாள். இப்போ 115 90 பிரித்தேன் 5, இது வந்து 2. அப்போ ஒரு வருஷம் 3 மந்த்து 25 நாள் வருது. இதுதான் இது பிரிச்சிருக்கோம். அதே 38 மாதங்களை ஆண்டுகளாக பிரிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்து. அப்போ 2 வருஷத்துக்கு 24, 3 வருஷத்துக்கு 36. அப்போ இங்கே 38 மாதம் இருக்குது. இப்போ 38லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 2. அப்போ 3 வருஷம் 2 மாதம் அப்படி வரும். அடுத்தது 366. 2 நாட்களுக்கு எவ்வளோ நேரம். ஒரு நாளுக்கு 24னா 2 மணி நேரத்துக்கு 48 மணி நேரம். அடுத்தது 367. 3 வாரத்துக்கு எத்தனை நாட்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாளுன்னா 3 வாரத்துக்கு 3 × 7 21 நாட்கள். அடுத்தது 368. அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை கண்டிப்பாக 3 வருஷம். ஒரு லீப் ஆண்டுனா அடுத்த வருஷம் 1 2 3 அடுத்தது 4ஆவதாக வந்து ஒரு லீப் ஆண்டு வரும். அப்போ நடுவில் வந்து 3 வருடங்கள் தான் இருக்கும்.
369 22:35 மணியிலிருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் 22:35 நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ இதை வந்து மணியில் கொடுத்துருக்காங்க. நம்ம முற்பகலா பிற்பகலா நம்ம எடுக்கலாம். இப்போ 12 மணியில் மைனஸ் பண்ணால் 35, இங்கே 0 10. இப்போ 10:35 PM இருக்கும். இதில் 5 மணி நேரம் கடந்த பிறகு அப்போ 5 மணி நேரம்னா 10 to 1 மணி நேரம் கழிச்சுன்னா 11:35. அடுத்தது 12:35, அப்போ 1:35, அப்போ 2:35, அப்போ 3:35. 5 மணி நேரம் கழிச்சு 3:35 மணி வரும். அடுத்தது 370 2.5 வருஷம் வந்து எத்தனை மாதங்களா? 2 வருஷத்துக்கு 24 மாதம், மீதி 6 வருஷத்துக்கு 6, மொத்தம் 20. அதாவது 1 வருஷம் 12, 2 வருஷம் வந்து 24 மாதம், இந்த அரை வருஷம் பார்த்தீங்கன்னா 6. அப்போ டோட்டலாக வந்து 30 மாதங்கள். அடுத்தது 371 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர் மற்றும் 8 மீட்டர் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள 2 குழாய்கள் இணைக்கப்பட்டு அதிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறிய துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள குழாயின் நீளம் என்னன்னு கேட்டுறாங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து அதுலேருந்து 60 சென்டிமீட்டரை வெட்டணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ 7 மீட்டர் 25 சென்டிமீட்டரும் 8 மீட்டர் 13 சென்டிமீட்டரும் கூட்டுறோம். 8 3 இங்கே 15, அப்போ 15 மீட்டர் 38 சென்டிமீட்டர் இருக்கு. இதில் எத்தனை சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணுறோம்? 60 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 8000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே 4 வரும். இங்கே 4ஆக போடும்போது இங்கே வந்து 100ஆக போகுது. இப்போ 13லேருந்து 6 போயிடுச்சுன்னா 7. அப்போ இங்கே 14. அப்போ 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்தது சரவணன் என்பவர் 5 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையில் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறார். அவரிடம் 2560 மரக்கன்றுகள் இருந்தால் எத்தனை மரக்கன்றுகளை நட்டிருப்பார்? மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனை பெற்றிருப்பாங்க? இப்போ சரவணன் என்பது 5 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையில் ஒரு புறத்தில் இருக்கு. அப்போ மொத்தம் 5000 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில மரக்கன்றுகளை நடுறாரு. ஆனா இவர்கிட்ட வந்து 2560 மரக்கன்று தான் இருக்கு. இப்ப இதை டோட்டலா இதையும் வந்து சென்டிமீட்டர்லையும் இதையும் சென்டிமீட்டர்ல மாத்தணும். இப்ப 5 கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும்னா 5000 மீட்டர். ஏன்னா 1 கிலோமீட்டர் இருக்கிறது 1000 மீட்டர். இப்ப இதை சென்டிமீட்டரா மாத்தினா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப 5000 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை? 5 லட்சம் சென்டிமீட்டர். இப்ப இதை வந்து சென்டிமீட்டரா மாத்தியாச்சா? இப்ப இங்க 2 மீட்டர் 50 சென்டிமீட்டரா மாத்தணும். இப்ப 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா டோட்டலா 250 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? அது 250 சென்டிமீட்டர் நம்ம டிவைட் பண்ணா இது 5, இங்க கேன்சல் பண்ணா 2, 2000 டிஸ்டன்ஸ் வந்து 2000 மரங்களை நடலாம். அதாவது 5 லட்சம் சென்டிமீட்டர்ல இருக்க டிஸ்டன்ஸ்ல 250 சென்டிமீட்டருக்கு ஒரு மரம் நம்ம வைக்கும் போது நம்ம டோட்டலா எத்தனை மரக்கன்றுகளை நடலாம்னு பார்த்தீங்கன்னா 2000 மரக்கன்றுகள் நடலாம். ஆனா இங்க 2560 மரக்கன்றுகள் இருக்கு. இது நடக்கிறதா இருந்தா 2000 மரக்கன்றுகளை நடலாம். இப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னா 560 மரக்கன்றுகள் இருக்கும். எத்தனை மரக்கன்றுகள் நட்டிருப்பாங்க? 2000. மீதம் இருக்கிறது 560. 73 பாருங்க. அடக்க விலை 50, விற்பனை விலை 60, லாபமா நஷ்டமா? நார்மலா அடக்க விலைனா நாம ஒரு பொருளை வாங்கின பொருள் அதை வந்து லாபம் வச்சு சேர்த்து விற்போம். அப்ப வித்துக்கிட்டா 60 வைக்கிறாங்க. அப்ப இது பார்த்தாவே வாங்கின விலையை விட நம்ம அந்த பொருளை திரும்ப நம்ம காசு சேர்த்து வச்சு விற்கிறது வந்து லாபம். அப்ப இதை பாருங்க, லாபமா நஷ்டமான்னு பாத்தீங்கன்னா இது சிபி, இது எஸ்பி. அப்ப லாபம் தான் இது. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அப்ப விற்பனை விலை அதிகமா இருந்தா அது லாபம். அப்ப லாபம் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அப்ப 60 மைனஸ் 50 எவ்வளோ லாபம்?
ரூ. 10 லாபம். அடுத்தது 374. இது பாருங்க, அடக்க விலை வந்து சிபி. நாம வாங்கின ஒரு பொருள் ரூ. 70. அதை வித்தது வந்து கம்மியா வித்திருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா இது நஷ்டம் தான், நஷ்டத்துக்கு தான் வித்திருக்காங்க. அப்ப நட்டம் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. அப்ப 70 மைனஸ் 60 எவ்வளவு நஷ்டத்துக்கு? ரூ. 10 நஷ்டத்துக்கு வித்திருக்காங்க. அடுத்தது 375. இது பாருங்க, அடக்க விலை சிபி, லாபம் வந்து ரூ. 20 இருக்கு. அப்ப விற்பனை விலை எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப லாபமா இருந்தா வாங்கின விலையை விட விற்கிற விலை அதிகமா இருக்கும். அப்ப எஸ்பி மைனஸ் சிபியா இருக்கும். லாபம் 20, எஸ்பி என்னன்னு தெரியல, விற்ற விலை ரூ. 100. அப்ப இது இந்த சைடு கொண்டுட்டு வரும்போது எஸ்பி ஈக்குவல் டு 100 + 20, டோட்டலா ரூ. 120 அந்த பொருளுக்கு வித்திருக்காங்க. இதுதான் ஆன்சர். இதோட பாத்தீங்கன்னா 375 கேள்விகள் நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து ஒரு வீடியோக்கு 25 சம் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னாவே டெட்டில் வந்து 30 out of 30 வாங்கிடலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.